Hi everyone, welcome to our channel YouTube Brutus. நம்ம first videoல வந்து ancient universities பத்தி பார்த்திருந்தோம். Two major universities, Taxila and Nalanda University பத்தி பார்த்திருந்தோம். Taxila as we know, ராவல்பிண்டி பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. அதே மாதிரி பனினி, கௌட்டில்யா, சாணக்கியா, சராக்கா அவங்கெல்லாம் வந்து அங்க வந்து ஒரு ஸ்காலர்ஸா வந்து இருந்தாங்க. அதே மாதிரி நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பிரமானிக்கல் எஜுகேஷனுக்கு ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அது எங்க இருக்கு அப்படின்னா பீகார் ராஜ்கீர்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. புத்திஸ்ட் லேர்னிங்காக வந்து இது ஃபேமஸ் ஆனது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஹியூவாங் அப்படிங்கிற சைனீஸ் டிராவலர் வந்து இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அன் ஓவர்வியூ. ஸோ ரிமைனிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் வந்து கவர் பண்ணிடலாம். தேர்ட் யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னா வல்லபி. அது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் வாஸ் ஆக்சுவலி பில்ட் பை யார் வந்து பில்ட் பண்ணா அப்படின்னா குப்தா எம்பையர்ல நம்ம பார்த்தோம். குப்தா எம்பையர்ல தான் நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பக்தியார் கில்ஜி வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சேனாபதி பத்தார்கா அப்படிங்கிறவரு தான் வந்து வல்லபி வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்போ அப்படின்னா குப்தாவோட எம்பையர் வந்து வீக்கன் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இதுல வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ செட் அர்த்த சாஸ்திரானா எக்கனாமிக்ஸ், நிதி சாஸ்திரானா லா, சிகித்த சாஸ்திரா அப்படின்னா மெடிசின். இது ரிலேட்டடா வந்து இந்த மூணுமே ஃபேமஸா வந்து இங்க டீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அரப்ஸ் வந்தனால இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்ட்லி டெஸ்ட்ராய்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் மட்டும் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இது வந்து இது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூ. எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எல்லா யூனிவர்சிட்டியுமே எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா லொகேஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பிஒய்க்யூஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. flourished during same period as நலந்தா. நலந்தாவோட பீரியட்லயே தான் இந்த இதுவுமே டெவலப் ஆச்சு. சென்டர் ஃபார் ஹினாயனா புத்திசம். நமக்கு தெரியும் நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பிரமானிக்கல் எஜுகேஷன்ல வந்து ஃபேமஸ் ஆனுச்சு. பிரமானிக்கல் எஜுகேஷன்லயே வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஹினாயான புத்திசம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபேமஸ் வந்து வல்லபி யூனிவர்சிட்டி. அதே மாதிரி நலந்தா வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆன யூனிவர்சிட்டி அப்படின்னா மகாயான புத்திசம். மகாயான புத்திசம்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்என் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாயான புத்திசம்னா நலந்தா யூனிவர்சிட்டி. ஹினாயான புத்திசம் அப்படின்னா அது வந்து வல்லபி. இது கொஞ்சம் ஒரே ஃபேக்ட்ஸா தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை. நீங்க வந்து போட்டு ரிவைஸ் பண்ண வந்து யூ கெட் யூஸ் டு இட். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பை ஹார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபேமஸ் ஃபார் புத்திஸ்ட் மானஸ்ட்ரிஸ். அதே மாதிரி வந்து அவங்க அங்க மேல பார்த்தோம் தக்ஸிலா அண்ட் நலந்தா யூனிவர்சிட்டியில வந்து ஹியூவாங் அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இங்கேயும் வந்து சைனீஸ் பில்கிரிம்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. யுவாங் அப்படிங்கிறவரு 17th செஞ்சுரியிலையும், ஜியிங் அப்படிங்கிறவரும் 17th செஞ்சுரியில வந்து வந்திருக்கிறாரு. அடுத்த யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னா விக்ரம்ஷீலா. விக்ரம்ஷீலா வந்து யாரு பில்ட் பண்ணா அப்படின்னா தர்மபாலா அப்படிங்கிற ஒரு கிங். அவர் வந்து பாலா டைனாசிட்டியை சேர்ந்தவர். அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நார்தன் மகாதா அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த ரிவர் கங்காவோட ரிவர் பேங்க்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு விக்ரம்ஷீலா. ஃபேமஸ் ஃபார் ரிலீஜியஸ் எஜுகேஷன், தாந்திரிக் புத்திசம். நம்ம வந்து பிரமானிக்கல் எஜுகேஷன் பத்தி பார்த்தோம். மகாயான புத்திசம்னா நலந்தா யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஹினாயான புத்திசம் அப்படின்னா வல்லபி. அதே மாதிரி இது வந்து தாந்திரிக் புத்திசம். விக்ரம்ஷிலா இஸ் நோன் ஃபார் தாந்திரிக் புத்திசம். இங்க வந்து நியர்லி 108 ஸ்காலர்ஸ் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் தான் வந்து நம்ம குருகுலம் எஜுகேஷன் மாதிரி தான் இங்கேயும் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து as I said, இது வந்து பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ல இருக்கிறனால திபெத்ல இருக்கிற நிறைய ஸ்காலர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. திபெத்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து படிச்சாங்க. இதுக்கு கீழே வந்து இது யூனிவர்சிட்டியா, இது கீழே வந்து நிறைய 6 காலேஜஸ் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்ல மெயின் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விக்யான் பவன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி துவார் பண்டிட் அப்படிங்கிறவர் வந்து மெயின் கேட்ல வந்து ஒரு அத்தாரிட்டி. அவரை வந்து துவார் பண்டிட்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஹெட் அத்தாரிட்டி, யூனிவர்சிட்டியோட ஹெட் அத்தாரிட்டியை வந்து மகாஸ்தபீர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ நோன் அஸ் குலபதி. நம்ம மேல பார்த்தோம்ல நலந்தா யூனிவர்சிட்டியில, அதே மாதிரி குலபதி. இங்க என்னென்ன சொல்லி தராங்க அப்படின்னா கிராமர், லாஜிக், ஆஸ்ட்ரானமி, பிலாசபி, தாந்திர சாஸ்திரா,
கர்மகந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த லாங்குவேஜ் இந்த இந்த ஸ்டடீஸ்லாம் வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து கான்வெகேஷன்ல வந்து நமக்கு டிகிரிஸ்லாம் தராங்கல்ல, இப்போ தர மாதிரி அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் வேர் அவார்டட் அட் சமவர்த்தன செர்மனி. அது வந்து கான்வெகேஷன் வந்து சமவர்த்தன செர்மனின்னு சொல்றாங்க. அது வந்து யார் வந்து கொடுத்தா அப்படின்னா பெங்கால் ரூலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியுமே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. யாருனாலனா பக்தியார் கில்ஜினால வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து ஓடாண்டபுரி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ பாலா கிங்ஸ் மச் பிஃபோர் த பாலா கிங்ஸ் கேம் இன்டு பவர். அதாவது பாலா கிங்ஸ் வந்து பவர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் விக்ரம்ஷிலா வந்து கட்டுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஓடாந்தபுரி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து வந்துருச்சு. பட் ஆனா வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. நலந்தா ஒரு விக்ரம்ஷிலா அளவுக்கு இது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. ஆனா அந்த பீரியட்லயே வந்து இது வந்து இருந்திருக்கு. 1000 monks and students lived there. Also attracted students from Tibet, as I said. திபெத்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் குவிக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ஐம் சாரி, ஆன்சர்ஸ் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஸோ விச் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டி வாஸ் த சென்டர் ஆஃப் ஹினாயன புத்திசம்? நம்ம பார்த்தோம், இட் இஸ் வல்லபி. ஸோ விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை விக்ரம்ஷிலா வந்து யார் வந்து கட்டினா அப்படின்னா தர்மபாலா, கிங் தர்மபாலா தான் விக்ரம்ஷிலா வந்து கட்டியிருக்காரு. ஸோ விச் ஏன்ஷியன்ட் center was famous for tantric Buddhism? Nalanda, Vallabhi, Vikramshila, Jagatala. So the answer is Vikramshila. அடுத்த யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 4 யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அது கீழே மித்திலா, ஜெகத்தலா இதுவும் கேட்கலாம். ஸோ ஐ வில் கவர் ஆல் த யூனிவர்சிட்டிஸ். ஜெகத்தலா அப்படிங்கிறவங்க இந்த இந்த வந்து யாரு கட்டினா அப்படின்னா பாலா கிங் ராம்பால் ஆஃப் பெங்கால். ராம்பால் அப்படிங்கிற ஒரு கிங் தான் வந்து கட்டியிருக்கிறாரு ஜெகத்தலா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி. டெவலப்டர்ஸ் புத்திஸ்ட் மானஸ்ட்ரி. இது வந்து புத்திஸ்ட் மானஸ்ட்ரியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. செவரல் இந்த யூனிவர்சிட்டிஸுக்கு கீழே வந்து நிறைய டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் திபெத்தியன் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியை வந்து கட்டினது மூலமா. அடுத்த யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னா மித்திலா. இது வந்து விதேகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரமாணிக்கல் எஜுகேஷனுக்கும் இது வந்து ஃபேமஸ் ஆனுச்சு. அதே மாதிரி இது யாரோட டைம் பீரியட்ல வந்து இது ஃபேமஸ் ஆன யூனிவர்சிட்டியா இருந்துச்சு அப்படின்னா கிங் ஜனக் அப்படிங்கிறவரோட பீரியட்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. லேட்டர் பிகம் அ சென்டர் ஆஃப் வைஷ்ணவிசம். வைஷ்ணவிசம்னா லார்ட் கிருஷ்ணா டிவோட்டீஸ், அதாவது லார்ட் கிருஷ்ணாவை கும்பிடுறவங்க. ஃபர்ஸ்ட் வந்து புத்திஸ்ட் பீரியட்ல புத்திசமா பிரமாணிக்கல் எஜுகேஷன் வந்து போட்டுறதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா வைஷ்ணவம் சொல்லுவோம்ல நம்ம, அதை வந்து ஃபாலோ பண்றதா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நிறைய ஃபேமஸான போயட் வந்து பிறந்திருக்காங்க. இந்த போயட்ஸ்ல எந்த யூனிவர்சிட்டி கூட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வித்யாபதி அப்படிங்கிற ஹிந்தி போயட்டும் ஜெய்தேவ் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் போயட்டும் ரெண்டு பேரும் எந்த யூனிவர்சிட்டி கூட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா மித்திலா யூனிவர்சிட்டி கூட அசோசியேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 12th to 15th செஞ்சுரியில லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் பத்தி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியாய சாஸ்திரா, தர்க்க சாஸ்திரா இது எல்லாமே லாஜிக்ஸ் ரிலேட்டடா, பாலிடிக்ஸ் ரிலேட்டடா, ரீசனிங், நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பண்றோம்ல அந்த மாதிரி ரிலேட்டடா, லாஜிக்ஸ் அண்ட் ரீசனிங், நாலேஜ் ரிலேட்டடா வந்து இந்த மாதிரி நிறைய சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி மித்திலா அப்படிங்கிறப்போ வந்து தத்துவ சிந்தாமணி அப்படிங்கிற ஒர்க் வந்து இங்கதான் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து யாரோட பீரியட்ல வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் எம்பரர் அக்பர். அக்பரோட ரீன்ல தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ நதியா நவதீப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த யூனிவர்சிட்டியை. ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் கங்கா அண்ட் ஜலாங்கி ரிவர்ஸ் இன் பெங்கால். பெங்கால்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. கங்காவும் ஜலாங்கி ரிவர் மீட் பண்ற இடத்துல வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து ஏர்லியரா நவதீப்னு சொல்லியிருக்காங்க. 3 சென்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. நவதீப், சாந்திபூர், கோபாலபுரா. இதெல்லாம் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி விக்ரம்ஷீலா, வல்லபி, மித்திலா, நலந்தா, தக்ஷிலா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓடாந்தபுரி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூ ரீட் இட் அவுட். எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபேமஸ் ஃபார் ஜெயதேவா கீதா கோவிந்தா. சென்டர் ஃபார் லாஜிக் ஸ்டடீஸ். as I said, லாஜிக் ஸ்டடீஸ் முதல்ல வந்து பிரமாணிக்கல் எஜுகேஷன், ஆஸ்ட்ரானமி அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாங்க. as time passes லாஜிக்கல் ஸ்டடீஸ், மேக்ஸ், ரீசனிங் அந்த மாதிரி இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரகுநாத சிரோமணி எஸ்டாப்ளிஷ்ட் அ மேஜர் ஸ்கூல் ஆஃப் லாஜிக்ஸ். அவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி கூட அசோசியேட்டட் ஆயிருக்காரு. டீச்சர்ஸ் வர் ஜஸ்ட் ஆன் நாலேஜ் அண்ட் டிபேட்டிங் ஸ்கில்ஸ். நாலேஜையும் டிபேட், நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களோட இதை வந்து உங்களால வந்து பேச முடியுது, உங்களால வாதாடி வந்து உங்களோட நாலேஜை வந்து ப்ரூவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சு நாலேஜை வந்து ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
Which center of learning was founded by Senavati Vartaka? Nalanda, Vallabhi, Mithila, Nadia. So the answer is Vallabhi. Odantapuri was located in, where it is located? Bengal, Magadha, Kashmir and Gujarat. It is located in Magadha. Yes. The third question is, which center mainly attracted scholars from Tibet? Vallabhi, Odantapuri, Vikramshila, Nadia. Yes, the answer is Vikramshila. I'm showing the answers for you people. Okay, Jagatala was built by Dharmapala, Devapala, Ramapala, Gopala. Jagatala was built by Ramapala. Yes, which university was destroyed by Bakhtiyar Khilji in the year 1203? Nalanda, Vallabhi, Vikramshila, Jagatala. The answer is Vikramshila. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ உஜ்ஜைன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ யாராவது ஸ்காலர்ஸ் இருந்தாங்கன்னா அது கூட அசோசியேட் ஆயிருக்காங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அது அவந்தின்னு சொல்றாங்க. அது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸும் ஆஸ்ட்ரானமி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. சல்தோகி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் வந்து இருக்கு. சல்தோகி கர்நாடகா. இதில் வந்து 27 ஹாஸ்டல்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இங்கே தான் இருந்திருக்கு. சல்தோகியில் வந்து 27 ஹாஸ்டல்ஸ் இருக்கு. இதை வந்து யார் ஃபண்ட் பண்ணா அப்படின்னா நாராயணா அப்படிங்கிறவர் வந்து நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் அ மினிஸ்டர் ஆஃப் கிருஷ்ணா 3. அவர் வந்து நிறைய பணம் கொடுத்துதான் இந்த சல்தோகி அப்படிங்கிற யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி endowment included houses, lands, taxes on marriages and ceremonies. இதெல்லாம் கொடுத்து தான் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. அதே மாதிரி உஜ்ஜைன் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். எண்ணாயிரம் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி, எண்ணாயிரம்னா தமிழ்லயே இருக்கு. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. ப்ரொவைடட் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் அக்கமடேஷன் டு 340 ஃப்ரீயா படிக்கிறதுக்கும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்து 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காங்க. எங்கெங்க மேஜரா இது வந்து இருந்தது அப்படின்னா காஞ்சி ரீஜியனும் ஸ்ரீங்கேரி அப்படிங்கிற ஒரு ரீஜியன்ல வந்து இருந்துச்சு. மேஜரா வந்து தீஸ் ஆர் ஆல் த மேஜர் யூனிவர்சிட்டிஸ். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எந்த லொகேஷன்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு, என்ன மாதிரியான சப்ஜெக்ட் அசோசியேட் ஆயிருக்கு, எந்தெந்த ஸ்காலர்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க, எந்தெந்த இயர்ல வந்து பில்ட் பண்ணாங்க, யாரோட ரீன்ல பில்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெஜாரிட்டி கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பிஒய்க்யூஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹையர் எஜுகேஷன் என்டையர் யூனிட்டாவே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தரா வீடியோஸ்ல வந்து we'll see and we'll cover further topics. Thank you.